இந்த விசுவாசுவர்க்கத்தினுடைய கார்த்திகை மாத தீப மகோத்சவம் முதல் நாள் 24/11/2025 திங்கட்கிழமை ஸ்ரீ விக்னஹர சுபோத மகிழ்ச்சி கிரிவலம். இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இப்படி கிரிவல பலன்கள் இந்த நாளிலே செய்யப்படும் கிரிவலத்தால் எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் அவர்கள் நீங்கி அவர்கள் ஆசிகளை பெற முடியும். நீண்ட நாள் காரிய தடைகளுக்கு வழி ஒன்று கிடக்காதோ என்று எங்கெங்கோ ஏங்கி தடிக்கும் அடியார்களுக்கு ஈசனர்களால் விக்னஹர சுபோத மகரிஷி நமக்கு நிச்சயம் வழி காண்பிப்பார். 24/11/2025 கிரிவலம் முறை என்ன? ஜெகன் மாதாவான ஸ்ரீ பராசக்தி தேவியின் பரிச மகிமையாலே மஞ்சள் மூர்த்தியாக தோன்றியவரே ஸ்ரீ பார்வதி புத்திரனான ஸ்ரீ மஞ்சள் விநாயக பெருமான். 2. பராசக்தியின் அனுத்தர தத்துவ தேக சக்தியை தன் உள்ளே தாங்கும் ஒரு அற்புத சக்தியை அப்படி தாங்கும் வண்ணம் உருவான சுந்தரமான மூர்த்தி ஸ்ரீ மஞ்சள் விநாயகர். 3. அதுபோல பராசக்தி தனது சக்திகள் அனைத்தையும் வேலாக உருமாற்றி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அற்புதமான ஆயுதமாக திருச்செந்தூர் இப்படி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக கொடுத்தார். இப்படி சிவபெருமானின் முக்கண்களில் இருந்து தோன்றி பராசக்தியின் இடு இணையில்லாத சக்தியை தன்னுடைய திருக்கார்த்திகை வேலாக இருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானின் சக்தி சொல்ல முடியாத அளவற்ற சக்தி வாய்ந்தது. இதனாலேயே நமது குருநாதர் விநாயகரையும் முருகரையும் சிவசக்தி ஐக்கிய சுரூப தத்துவ சக்தியை நிறைந்த குருமார்களாக போற்றுகின்றார்கள். 5. இன்று வேலுக்கு மஞ்சள் காப்பிட்டு விளக்கேற்றி பூஜை நிவேதங்கள் செய்து வழிபட்டு ஸ்ரீ சண்டிகேஸ்வர மூர்த்தியை வணங்கி பிரார்த்தனை செய்து அனுமதி பெற்று திரு அண்ணாமலை புண்ணிய பூமி திருமண்ணை சிறிது எடுத்து அந்த பூமியிலே உள்ள மண்ணை சிறிது எடுத்து அதனுடன் இந்த பிரசாத மஞ்சளை சேர்த்து மஞ்சள் பிள்ளையாராக பிடித்து, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், அற்புதமான கிரிவலம் மகிமை. ஏதோ சொல்கிறோம் கேட்டு விட்டோம் என்று நினைத்தார். அப்படி மஞ்சள் பிள்ளையாருடைய பிடித்து இதை பிள்ளையாராக பிடிங்கள். இந்த நாளிலே செய்கின்ற கிரிவலத்தின் பலனாக இவ்வாறாக பஞ்சபூத தோஷங்களில் இருந்து வெளிவருவதற்கு ஸ்ரீ விக்ன லிங்கேஸ்வர மகரிஷி நமக்கு துணை புரிகின்றார். ஆனால் மீண்டும் இந்த தவறுகளை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. என்ன தவறுகள் செய்தோம்? அவர் ஒரு மனசாட்சி சொன்னார். 25/11/2025 கிரிவல முறை திரு அண்ணாமலை கிரிவல சாலையிலே பூமி பூஜை செய்வதற்கு ஏற்றாற்போல் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும், பசுஞ்சாணம் கொண்டு அந்த பூமியை சுத்தம் செய்து மாக்கோளம் அரிசி கோலம் இட்டு செம்மண் பூசி இடத்தை சுத்தம் செய்யுங்கள். இளநீர் பன்னீர் தீர்த்தங்கள் கொண்டு 108 1008 முறை இப்பொழுது சொல்லுகின்ற காயத்ரி மந்திரத்தை பல பேர் சத்தங்கத்துடன் குடும்பத்துடன் சேர்ந்து செய்து அர்க்கியம் விடவும். கையால் அரைத்த சந்தனத்தை நன்னீரிலோ பன்னீரிலோ கலந்து அர்க்கியம் விடுதல் மிக அற்புதமான பலனை தருகின்ற விசேஷம். ஓம் பிருத்திவி லிங்காய வித்மஹே, ஓம் பிருத்திவி லிங்காய வித்மஹே, ஸ்ரீ ஏகாம்பர நாதாய தீமகி, தன்ன ஸ்ரீ கிரிஜாம்பர தன்ன ஸ்ரீ கிரிஜாம்பா சமேத ஸ்ரீ பூமீஸ்வர மூர்த்தி பிரச்சோதயார். மீண்டும் ஓம் பிருத்திவி லிங்காய வித்மஹே, ஸ்ரீ ஏகாம்பர நாதாய தீமகி, தன்ன ஸ்ரீ கிரிஜாம்பா சமேத பூமீஸ்வர மூர்த்தி பிரச்சோதயார். இப்படி அர்க்கியம் அளித்த பின்பு இந்த மணலை கொண்டு பிருத்திவி சிவலிங்கம் செய்து விளக்கேற்றி வழிபடுங்கள். திரு அண்ணாமலை பூமியிலே தென்படும் அனைத்து கற்களும் சிவலிங்கங்களே என்று மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். ஆகவே
இப்பிருத்திவி லிங்கத்தை சுற்றி 21, 54, 108 படி திரு அண்ணாமலை கற்களை வைத்து அலங்கரித்து பல பேர் சத்தங்கத்துடன் உள்ளத்தால் சாக்கிய நாயனாரை மனதில் நினைத்து கொண்டு பூஜை செய்யுங்கள். இப்பிரதிபி லிங்கத்தை நம் உடலாலும் உள்ளத்தாலும் அணைத்து கொண்டோ அல்லது மோதிரவரின் விரல் லிங்கத்தின் மேல் படும் வண்ணம் வைத்து கொண்டோ நாம சங்கீர்த்தனம், வேத பாராயணம், திருமுறை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை தரப் போகின்றது. முடிந்தால் இந்த இடத்திலே ஹோமங்கள், யாகங்கள், திருவிளக்கு பூஜை செய்யலாம். இப்படி பிருத்திவி லிங்க பூஜை செய்த இந்த புண்ணிய நிலத்தில் பானை வைத்து பொங்கல் சோறு சமைத்து படைத்து அன்னதானம் அளிப்பது அதி அற்புதமான பலன்களை வேகப்படுத்தும், அதிகப்படுத்தும். அது மிக விசேஷம். நிலத்திலேயே நிலக்கரி பரப்பி சந்தனக்கட்டை கொண்டு சாம்பிராணி தூபம் இடுவதும் நல்ல பலன்களை தருவதும் விசேஷமான ஒன்று. சிறு மண்ணை திருநீர் பிரசாதம் போல் உடம்பிலும் நெற்றியிலும் பூசிக்கொள்ளலாம். ஆனால் திரு அண்ணாமலை மணலையோ கற்களையோ எந்த காரணம் கொண்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது. இறுதியில் பிருத்திவி லிங்கத்தை ஏதாவது ஓர் அண்ணாமலை தீர்த்தத்திலே கரைத்து விடுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே, அருளாளா அருணாச்சலா என்று சமர்ப்பணம் செய்யுங்கள். பூமாதேவி சமேத ஸ்ரீ பூவராகவமூர்த்திக்கும் பஞ்சபூத லிங்கமூர்த்திக்கும் அர்ப்பணம் செய்யுங்கள். தானம் என்ன செய்ய வேண்டும் என்று பூஷணி அல்வா, பூஷணி சாம்பார் சாதம், கிழங்கு வகை கலந்த காய்கறி கூட்டு, இது சேர்ந்த அவியல் தானம் செய்வது மிக மிக விசேஷம். சிறப்பான தரிசனம் என்ன? ஸ்ரீ இடுக்கு பிள்ளையாரை முறையாக நந்தியம்பெருமான் வழியாக உள்ளே சென்று, சில பேர் தவறாக திரு அண்ணாமலையிலிருந்து திரும்பி சாலையை நோக்கி வெளியே வருகின்றார்கள். இது தவறு. இடுக்கு பிள்ளையாரை முறையாக நந்தியம்பெருமான் நந்திமூர்த்திக்குள்ள அதன் வழியாக நந்தி செல்வது போல நீங்க உள்ளே ஓர்ந்து சென்று திரு அண்ணாமலையாரை தரிசித்த வண்ணம் அப்படியே வெளியில் வந்து ஸ்ரீ இடுக்கு பிள்ளையார் கோயிலை அடுத்து வரும் பஞ்சபூத லிங்கத்திலிருந்து ஸ்ரீ அண்ணாமலையாரின் பஞ்சமுக தரிசனத்தை பிராணாயாமம் செய்து அப்படியே செய்து கொண்டே தரிசிப்பது இந்த நாளிற்கான சிறப்பு தரிசனம். தொடர்ந்து 2ஆம் நாள் கிரிவல முறையை பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்கின்ற அற்புதமான பூஜைகளிலே பல கோடி சக்திகள் மகிமை இருக்கின்றது. 1000 கோடி சித்துக்கள் சேர்ந்து இருந்தாலும் திரு அண்ணாமலையை சேர்ந்து கொள்வது மிக மிக கஷ்டம் என்று நமது வாத்தியார் சொல்வார். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே, அருளாளா.